இப்போது இந்த வீடியோவில் சிப்பி மசாலா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிப்பியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி இது முங்குற அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக விட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்ததும் இந்த மாதிரி ரெண்டாக பிளந்து வரும். இனி இதில் இருந்து தோடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளால் இருக்கிறத எடுத்து அதில் இந்த மாதிரி நார் பகுதி இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு நல்ல மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். இனி கடுகு தாளித்து கறிவேப்பிலை ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அது கூடவே சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இனி எடுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வேக விட்டுடலாம். இது கூடவே ஆல்ரெடி வேக விட்டு எடுத்து வச்ச சிப்பியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் தாண்டி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போது அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான சிப்பி மசாலா ரெடி.